தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தஞ்சாவூர் பாப்பநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேல்முருகன் மற்றும் 17 வயது சிறுவனை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே கவிதாசன், பிரவீன், திவாகர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் இருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், இருவர் குறித்தான விவரங்கள் குறித்து சொல்லுங்க. வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் 23 வயது இளம் பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் 25, அவரது நண்பர்கள் திவாகர் 27, பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல்துறையினர்கள் 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒரத்தநாடு மாவட்ட உரிமையில் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிபதி என் அழகேசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவர் யார், மருத்துவமனையில் அன்றைய தினம் பணியில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என, ஏன் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் உடனடியாக வரும் இன்று 27ஆம் தேதி தெரியப்படுத்த வேண்டும் என பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலருக்கு விளக்க நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் அதற்கு பதில் அளிப்பது போல பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருந்த பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு சிகிச்சை வந்தபோது மருத்துவர் அறுவை சிகிச்சை இருந்ததாகவும் அப்பெண்ணை காத்திருக்க சொல்லி சொன்னபோது வெறும் 6 நிமிடமே மட்டும் இருந்து விட்டதாகவும் யாரிடமும் சொல்லாமல் சென்று விட்டதாகவும் மருத்துவமனை தரப்பில் தகவல் தெளிவானது. இச்சம்பவத்தில் எதிர்பார்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று பாப்பாநாட்டில் கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பல்வேறு கட்சியினர்கள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு 2 சக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் அமர சாகசமாக செல்லும் சிசிடிவி காட்சியும் வைரலானது. இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் இதுவரை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பாப்பாநாடு வழக்கில் போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய அதே பதிவை சேர்ந்த வேல்முருகன் 20 மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சரவணன்.